ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் ரொம்பவும் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப்பை எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கத்தை முருங்கைக்கீரையை வாங்கி வச்சிருக்கேன். முருங்கைக்கீரையை ஆஞ்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இந்த ரெசிபிக்கு இலையா ஆயிடும்னு அவசியம் இல்லை. இலசா இருக்க தண்டுகளை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்க தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சூப் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால இது இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பாடியில் பிபி லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். முருங்கைக்கீரையில் அதிக சத்துக்கள் இருக்குது. மெயினாக இதில் அயனும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வீக்லிஸ் ஒன்ஸாவது இதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இலசா இருக்க தண்டெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக இருக்க தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இது மாதிரி பழுப்பு தலையெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். இப்போ சூப்புக்கு தேவையான மிளகு ஜீரகத்தை நுணுக்கிக்கலாம். அதுக்கு 1லேருந்து 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த சூப்பில் காரத்துக்காக நம்ம மிளகு பவுடர் மட்டும்தான் போட போகிறோம். சளி பிடிச்சிருக்க டைம்லலாம் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். இது மாதிரி 1-2 கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல குக்கர் வச்சு நம்ம ஆஞ்சி வச்சிருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பை ஊற வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப ரஃபா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்க அதை சேர்த்துக்கோங்க. சூப் இன்னும் நல்லா டேஸ்டாவே வரும். இப்போ ரஃபா கட் பண்ண 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட இடிச்சு வச்சிருக்க மிளகு ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சூப் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 பேருக்கு பண்ணுறதுனால 3லேருந்து ஒரு 4 டம்ளர் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. கடைசியாக சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பை மட்டும் இது மாதிரி ஒரு ஃபில்டர்ல ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த கீரையெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஆனியனும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க சூப்பை அதில் ஊற்றிக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்க பருப்பும் கீரையும் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சிம்பிளா செய்யக்கூடிய ஹெல்தியான முருங்கை சூப் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.